ஆரம்பிச்சிருங்க சார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை என்ற நிகழ்வை நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளாக கதைகளை சொல்லுவோம் என்று ஆரம்பித்து அழகர் 110 கதைகளை தினமும் ஒரு கதையாக கூறி முடித்து, பின்பு தமிழ் ஒலியின் 32 கதைகளை தினமும் ஒரு கதையாக முடித்து, இப்போது கி. ராஜநாராயணன் அவர்களின் கதைகளை சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 80 நாள்களை கடந்து விட்டோம். இந்த கி. ராஜநாராயணனுடைய கதைகளை பேசும்போது 50வது நாளில் இருந்து கீராவோடு பழகியவர்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லும் போது எழுத்தில் வராத பல தகவல்கள். கீராவோடு பழகிய கீரா மிக ரசனை மிக்க மனிதர். எல்லா வாழ்வின் அனைத்து துறைகளிலும் ரசனையோடு வாழ்ந்தவர். அவரை பற்றிய தங்களுடைய அனுபவங்களை, எழுத்தில் வராத அனுபவங்களை இந்த ஆளுமைகள் எல்லாம் நம்மிடையே பேசும்போது கீரா பல பரிணாமங்களை அடைகிறார். அந்த வகையில் இன்று மேலூரிலிருந்து கோவை சென்று பாரதி நடத்திய அந்த விஜயா அப்படின்ற பத்திரிகையின் பெயரில் பதிப்பகம் வைத்து பல்வேறு இலக்கிய ஆளுமைகள், அதை அநேகமாக தமிழகத்தில் உள்ள அத்தனை எழுத்தாளர்களும் விஜயா பதிப்பகத்தோடு தொடர்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி விஜயா வாசகர் வட்டம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக நூல் அறிமுகம், படைப்பரங்கம், சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்களுக்கெல்லாம் அழைத்து இன்று கூட நமது முன்னாள் தலைமைச் செயலர் இறையன்போடு இப்போது வரை இருந்து விட்டுதான் ஐயா வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுமை. கீராவுக்கு மணி விழா எடுத்தவர். இவருடைய மணி விழாக்கு அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். மிக உருக்கமான கடிதமாக இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய அப்பாவின் மிக நெருங்கிய நண்பர், எனக்காகவும் சில வேலைகள் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட பல்வேறு உறவுகளுடன் ஐயா விஜயா பதிப்பகம் வேலாயுதம் அவர்களை கீராவோடு பழகிய அனுபவங்களை கீராவும் நானும் என்ற தலைப்பில் எழுத்தில் வராத அனுபவங்களை நம்முடைய பகிருமாறு அன்போடு வேண்டுகிறேன். ஐயா, நீங்க துவங்கலாம். முதல்ல கலை இலக்கிய பெருமன்ற தோழர்களுக்கு, டாக்டர் ஆரம் அவர்களுக்கு மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்ன ஒரு ஆதங்கம் வந்து விட்டது என்றால், இந்த 81 கேட்காம போயிட்டேனே. கு. அழகர்சாமியில இருந்து கீரா கதைகள் வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஓட்டத்துல நம்ம கலந்துக்க முடியாம போயிடுச்சேன்னு ஒரு மன வருத்தம் இருக்கு. பரவாயில்ல, இனி தொடர்ந்து கலந்துக்கிறேன். கீரா அப்படின்னு சொல்லும்போது, இந்த பேர் சொல்லும்போது ஒரு பரவசம் நமக்குள்ள வந்துடுது. கீரா அப்படிங்கும்போது அவருடைய பழக்கம், பிரியம். அவர் எங்களுடைய இல்லத்துல வந்து 1984 கீராவுக்கு ஒரு மணி விழா நடத்துறோம். மீரா வந்து சொன்னாரு, மதுரையில ஒண்ணு நாங்க நடத்துறோம், நீங்க கோவையில நடத்துங்க அப்படின்னு சொன்னாரு. சரின்னு கோவையில ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த 84 செப்டம்பருக்கு பதிலாக அக்டோபர்ல. அதுல என்ன ஒரு சிறப்புன்னா, அதுல கவிஞர் சிற்பி, கவிஞர் மீரா, பாலகுமாரன், ஜெயந்தன் எல்லாம் கலந்துட்டு விழா அரங்கு நிறைஞ்சு போய் பிரமாதம் நடந்துச்சு. அதுல முத்தாய்ப்பா என்னன்னா, அந்த விழாவில் நிறைவுபட்டது. வேஷ்டி, பட்டு வேஷ்டி, மாலை எல்லாம் புதுசு வாங்கி எல்லாம் மணி விழாவே மேடையில் நடத்தி முடிச்சுட்டு நான் ஒரு அறிவிப்பு கொடுத்தேன். திருமணம் முடிந்து விட்டது, மொய்யிடுதவர்கள்லாம் மொய்யிடுதலாம் அப்படின்னு சொல்லி மொய்யிடுதலாம்னு சொன்னதுமே, அப்ப 84 பாருங்க, 2 ரூபா 3 ரூபாயெல்லாம் பெரிய தொகை. 2 ரூபா 1 ரூபா அந்த மொய் பணம் 5 ரூபா தான் கூடுதல் தொகை. இப்ப 10 11 கிடையாது, 5 தான் கூடுதல். 2 3 5 1 2 இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு அந்த தொகையை மறுநாள் ஒரு கிரைண்டர் வாங்கி அந்த கிரைண்டரை
கோயில்பட்டிக்கு அனுப்பிச்சு விட்டேன். அந்த கிரைண்டர் வந்து ஒரு 10 நாள்ல கீராட்டு இருந்த ஒரு கடிதம். இந்த கடிதம் இன்னும் பத்திரப்படுத்தல. ஒரு சுவையான ஒரு கடிதம். இந்த கணபதி கையில மாவு ஆட்டி ஆட்டி இதா போச்சு. இப்போ இந்த கிரைண்டர் வந்து இட்லி ரொம்ப மேலும் சுவையா இருக்குன்னு ஒரு ருசிகரமான ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இப்போ இந்த மணி விழா முடிஞ்சு ஒரு வாரம் வீட்டிலே 2 பேருமே எங்க வீட்டிலே ஒரு வாரம் தங்கல். காலையில எங்க கூட பதிப்பகத்துக்கு போவோம். அப்புறம் அவர் சங்கீதம், எனக்கு வந்து சங்கீதம் ஒன்றும் தெரியாது. நமக்கு சங்கீத ரசனையும் கிடையாது. கீராவுக்கு வந்து கூவலாசாமியுடைய ஒரு தம்பி அங்க தங்கப்பட்டறை வச்சிருக்காரு கோயம்புத்தூர்ல. இன்னொரு தம்பி நூலகத்துறையில பணிபுரிகிறார். இன்னொரு தம்பி ஸ்டார் பிரசுரத்தில் இருந்தார். அவரும் இவரும் பட்டறைக்கு போயிடுவோம். நாங்கள் போய் பட்டறையில் விட்டு நான் பதிப்பகத்துக்கு வந்துடும். 2 பேரும் அப்படி ராஜரத்னமலையிலிருந்து நம்ம விளாத்திக்குள சாமி அவ்வளவும் அப்படி ரொம்ப இதாக இருக்கும். நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் கீராட்ட நம்ம கேட்டுக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு அவர் பேச பேச கேட்கறதே ஒரு பெரிய சுக அனுபவம். அவர் கீரா சொல்லக்கூடிய செய்திகள், விஷயங்கள். ஒரு வாரம் 10 நாள், ஒரு வாரம் சரியா ஒரு வாரம் 8 நாள் இருந்து அவர் கூட பழகி வீட்டில் இருந்து ரொம்ப மகிழ்ச்சி 84ல் கொண்டாடணும். அப்புறம் அது 60 மணி விழா முடிஞ்சது. அப்புறம் வந்து என்னுடைய மூத்த மகன் எம்பிபிஎஸ் முடிச்சு அவருக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் பிஜிக்கு இடம் கிடைச்சிது. இவரை சேர்க்கறதுக்கு அங்கே நான் புதுவை போனேன். அப்பா புதுவை வீட்டுக்கு கீரா வீட்டு அவரை போய் பார்த்து போகும்போதெல்லாம் கீரா போய் பார்த்துட்டு, இதில் என்ன ஆச்சரியம்னா, நாங்கள் போகும்போதெல்லாம் சிவகுமார் ஒரு தடவை வரல, பிறவியும் அங்கே வரல. அம்மா சாப்பிட சொல்லுவோம், இல்லைன்னா சாப்பிடலாம் மோர் கலந்து குடிச்சிட்டு வருவோம். நாங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பிரபியும் இல்லை, சிவகுமார கூட சொல்லுவார், இல்லை நான் வந்துட்டு போன பிறகு நீங்கள் வர்றீங்க, இல்லை நான் வர்றதுக்கு போன பிறகு வர்றீங்க அப்படிம்பாரு. கீரா அவ்வளவு அன்பு பிரியம். அப்புறம் எங்கள் பொண்ணு கல்யாணம் 89ல். அந்த வாழ்த்து ஒரு கடிதம், அந்த வாழ்த்து கடிதம் மணமக்களுக்கு ஒரு வாழ்த்து, அதெல்லாம் பத்திரப்படுத்துகிற அந்த அருமையெல்லாம் அப்போ தெரியலை. அந்த மொய் நோட்டா எடுத்து பார்த்தேன் அந்த 89ல். அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் இலக்கிய கருத்தாக்குள்ள அன்னைக்கு வந்து கூடுதல் தொகை 125 ரூபாய்க்கு ஒரு காசோலை அனுப்பிச்சிருந்தார் கீரா. அந்த மொய் நோட்டில் கி ராஜநாராயணன் 125ன்னு எழுதிருந்துச்சு, காசோலை அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ 5, 10 தான் பெருசு. யாரோ ஒரு நம்பர், அவன் சேவர்கொடின்னு ஒரு நண்பர் 50 ரூபா இருந்தார். கீரா தொகை பெரிய தொகை, பெரிய வாழ்த்து அவருடைய கடிதம். அந்த கடிதம் இல்லை. அப்புறம் மணி விழாவுக்கு ஒன்று எழுதியிருந்தேன். அது ரொம்ப சுவையான செய்தி. மணி விழா செய்தி வந்து பூ அழகிரிசாமியுடைய தாயார் கோயம்புத்தூர்ல காலமாயிட்டாங்க. இங்க வந்து பூ அழகிரிசாமி சகோதரர்கள் எல்லாம் இங்க இருக்காங்க. தீபம் திருமலை வந்து எனக்கு தொலைபேசியில பூ அழகிரிசாமி வந்திருக்காரு, அவங்க தாயார் காலமாயிட்டாங்க, ஒரு முகவரி கொடுத்தார், அவருடைய சகோதரர் முகவரி. அப்ப நான் வந்து ஒரு நிறுவனத்துல பணிபுரியுறேன். நினைச்ச நேரத்துக்கு லீவ் கிடைக்காது. ஆமா, ஒரு பல்பொருள் அங்காடியில வேலை பார்க்குறேன். கடையை பூட்டிட்டு தான் நான் போகணும். அப்ப கடை அக்னிபுத்திரன் உங்களுக்கு தெரியும், இப்ப கனவு மைந்தன். நாங்க 2 பேரும் இப்ப மாதிரி ஆட்டோ வண்டியெல்லாம் இப்ப இல்லை. 2 பேர் நடந்து போறோம். 77, 78ல் 2 பேர் நடந்து கீரா பார்க்க போறோம். கீரால கூ அழகிரிசாமி பார்க்க போறோம். இந்த கூ அழகிரிசாமி அப்ப தீபத்துல ஒரு பேட்டி கொடுத்து அது ரொம்ப பரபரப்பா வந்திருக்கு. தீபத்துல ஒரு பேட்டியில சொல்றாரு, பாரதிக்கு பிறகு கவிஞர்களை தோன்றவில்லை, அப்படி கவிஞர் என்று சொல்லுவவர்கள்லாம் கவிஞன் இல்லைன்னு ஒரு தீவிரமா அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நானும் அக்னிபுத்திரன் போய் ஒரு பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் கதவை தட்டுறோம். அது ஸ்டோர் வீடு, ஒரு 6 லைன் வீடு, குடியிருக்கிற வீடு. காலையில் 11 மணிக்கு போய் கதவை தட்டினா எல்லாம் கதவை திறந்துட்டு நாங்கள் போய் கூ அழகிரிசாமி அப்படின்னா கதவை திறந்து வர்றாரு. இந்த பழங்களை கையில் கொடுத்ததும் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க, ஒரு அட்டகாசமான சிரிப்பு. நள்ளிரவில் ஒரு எழுத்தாளனை பார்க்க கனி வர்க்கங்களுடன் வாசகர்களா
அப்படின்னு ஒரு செய்தி. தூங்கினவங்க எல்லாம் லைன் வீடு பூரா எந்திரிச்சிட்டாங்க, படுத்திருந்தவங்க பூரா எந்திரிச்சிட்டாங்க. இதை வந்து கூ அழகிரிசாமி இதை கீராட்ட பதிவு பண்ணியிருக்காரு. கீராட்ட கடிதமான இப்படி நள்ளிரவில் வந்து கனிவர்க்கங்களோட வாசகர்கள் இருந்துச்சாங்க. இதை ரொம்ப சிலாகிச்சு எழுதி அது கீரா எனக்கு ஒரு கடிதத்தை, அதுதான் அந்த வாழ்த்து. என்னுடைய மணி விழா 2001 மணி விழாவுக்கு அந்த வாழ்த்து. அது போக மணி விழா ஒன்று நடந்தது. அப்புறம் 98வது அவருடைய பிறந்த நாளை இங்கே கோவில பஞ்சாமா ஜெயபிரகாஷை வச்சு ஒரு நாடகம், அந்த நாடக குழு பெரிய அருமையான குழு, கீரா குழம்பு கீரை குழம்புன்னு ஒரு நாடகம் போட்டோம். அதுவும் சிறப்பாக கொண்டாடணும். இப்போ ஜெயபிரகாஷ் பஞ்சாங்கம்லாம் வந்திருந்தாங்க. அப்போ கீரா வர முடியல. அப்புறம் அதுக்கு பிறகு நான் போய் இப்போ புதுவில வீட்டில் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு புத்து விழா நடக்குது, அதுக்கு கட்டுரை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அனுப்புறேன்னு சொன்னாங்க. நான் ஒரு தடவை கீராட்ட சொல்லும்போது இந்த மாதிரி பிரபிட்ட எழுதி சொன்ன பிரவி ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு நான் சொல்லி அவன் எழுதுறதான், நான் தான் எழுதுவேன், எழுதி அனுப்புறேன்னு சொன்னார். அதே மாதிரி எழுதி அனுப்புனேன். இது ஒரு பக்கம் இருக்கு. கீரா விருது கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதை வந்து இந்த கீரா நட்புல நம்ம சொல்லணும். கீரா நட்புல புதுச்சேரியில் கீரா பார்த்துட்டு வரும்போது நானும் நாஞ்சிலும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். வரும்போது நாஞ்சில்கிட்ட சொன்னேன், இப்படி கீரா இருக்கிற பொழுதே அவருக்கு இந்த விருது, அவர் பேர் விருது நம்ம கொடுக்கணும், அது யோசனை பண்ணுறேன் நாஞ்சில் உடனே முயற்சி பண்ணுங்க நடக்கும்னு சொன்னார். சரி முயற்சி பண்ணி 1,00,000 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சிவகுமார் கூட பேசி, நான் ஒரு நண்பர் சொன்னேன், அவர்கிட்ட நான் கேட்குறேன்னு சொன்னேன். சிவகுமார் சொல்வாரு, அவர்கிட்ட கேட்க வேண்டாம், அவர் பொருத்தமான நபர் இல்லை, நீங்கள் கொஞ்சம் பொறுங்க, நான் பேசிட்டு கூப்பிடுறேன்னு உடனே சக்தி மசாலா அவங்ககிட்ட தம்பதியிட்ட பேசி அவங்க ஒத்துட்டாங்க. 1,00,000 நீங்களும் பேசுங்கன்றாரு. நானும் சொல்லி 1,00,000 ஒத்துட்டாங்க. 1,00,000 கொடுக்குறதுன்னு முடிவாயிருச்சு. அப்போ கீராட்டு வந்து இந்த மாதிரி உங்கள் பேரில் ஆண்டுதோறும் 1,00,000 கொடுக்குறோம்னு சொன்னேன். அவர் அது சந்தோஷத்தை காட்டல. எனக்கு என்ன கீரான்னு கேட்டால், நீ ஜெயகாந்தன் விருது 1,00,000 கொடுக்குற, மற்ற விருதுலாம் 1,00,000 தான், இது என் பேரில் கொடுக்குற விருது நீ 2,00,000 கொடு, 2,00,000 கொடுக்கணும் அப்படின்னாரு. அவங்ககிட்ட 1,00,000 தான் கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் 1,00,000 அனுப்புகிறேன் செக்கு, ரெண்டையும் சேர்த்து 2,00,000 கொடுக்கும். நான் சொன்னேன், அவங்க கேட்டது 1,00,000 கொடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட போய் நாங்கள் 1,00,000 போட்டு தரோம்னு சொன்னால் அவங்கள அவமதிக்கிற மாதிரி ஆகும், அதை நீங்கள் விட்டுருங்க, அடுத்த வருஷம் 2,00,000 பண்ணிடுவோம்னு சொன்னேன். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், அடுத்த வருஷம் 2,00,000 பண்ணுறோம்னு சொன்னேன். அவர் கீரா விருப்பப்பட்டது 2,00,000 அப்படி இயல்பா அடுத்த வருஷம் வருது. அது என்ன ஆச்சரியம் பாருங்க. 1,00,000 அறிவிச்சோம், அது ஏற்புறையில் இவன் கண்மணி குணசேகரன் கூட கொடுத்தா ஒரு சங்கிலி போட்டு என் வீட்டுக்காரி இப்படி கீரா விருதுக்கு வாங்கின திற சவரனை போட்டிருக்கேன் இப்படி அழைச்சிக்கிட்டே திரிவாள், இப்போ வெறும் மசால் பொருள்களை அழைச்சி அதைத்தான் அடுக்கி டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கேன்னு ஒரு வில்லந்தியா அவர் சொல்ல. இவங்க அப்பவே எல்லாம் கொரோனா டைம் ஜூம்ல தான் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் புருஷ முன்னாடி பேசிட்டு உடனே லைனுக்கு வந்துட்டாங்க. சிவகுமார் 1,00,000 2,00,000 கொடுத்துருவோம். அப்பவே சரின்னு உடனே அது 2,00,000 ஆயிடுச்சு. 1,00,000 2,00,000 ஆயிடுச்சு. சரி, அது முதலாண்டு கண்மணி குணசேகரன் நேரடியாக வந்து அங்க விருத பெற்று போயிட்டாரு. அப்புறம் கீரா மறைவு ஒரு அஞ்சலி கூட்டம் மகாதேவன் தலைமையில வச்சாங்க. இந்த அஞ்சலி கூட்டத்தில் நாஞ்சில் நாடன் பேசும்போது குறிப்பிட்டாரு, பணம் மதிப்பு கம்மியாக போச்சு, 2,00,000ங்கிறது ஒரு தொகை இல்லை, ஒரு 5,00,000 இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நாஞ்சில் குறிப்பிட்டாரு. இந்த மீட்டிங் முடிகிறதுக்குள்ள முதல்ல மாதிரியே கணவன் மனைவி 2 பேரும் பேசி 5,00,000ன்னு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய
செய்தி பாருங்க. அதுல அது ஒத்துக்கிட்டதை தவிர மட்டுமல்லாம அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க. போன தடவை கண்மணிக்கு நம்ம வந்து 2 தான் கொடுத்துருக்கோம், இன்னும் 3 லட்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு. கண்மணி லைன்ல ஜூம்ல இருக்காரு. கண்மணி, நீங்களும் இன்னொரு 3 லட்சம் அனுப்புறோம், அது ஏத்துக்குங்க அப்படின்னா. இப்படியாக தான் இது 1 லட்சத்து வரைக்கும் 2 லட்சத்துல வந்து இப்போ 5 லட்சத்துல முடிஞ்சிருக்கு. இது ஒரு படைப்பாளியுடைய எண்ணம், அவனுடைய வாக்கு எப்படி பழிக்குங்கிறது ஒரு சான்று. மணி விழாவுக்கு கடிதம், திருமண வாழ்த்து எந்த கடிதமும் என்கிட்ட பத்திரமா இல்லை. இப்ப கடைசியா எழுதினதுதான் பத்திரமா இருக்கு. பிரபிட்ட அவர் கைப்பட எழுதி தங்கத்துக்கு என்ன சிபாரிசு, தங்கத்தை என்ன வாழ்த்துறது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை தலைவாணிக்கு அடியில வச்சிருந்திருக்காரு. அவருடைய மறைவுக்கு பிறகு பிறகு எடுத்து அந்த கடிதத்தை அனுப்பிச்சிருந்தாரு. கீராவுடைய கதைகளை சொல்லியிருக்கீங்க. நான் முந்தா நாள் சொல்லும்போது கூட சொன்னேன், உலக மொழிகள்ல எந்த மொழிகள்லையும் அவருடைய ரசனையை நம்ம கொண்டு வந்து தர முடியாது. கதவு கதையோ நாற்காலி நினைச்சு பாருங்க, பேட்டி, நீ எந்த மொழியிலையும் அவ்வளவு ரசனை சுவைய நமக்கு கொடுக்க முடியுமா? இந்த படைப்பாளிய நம் கொண்டாட வேண்டாமா? நேற்று முந்தான நடந்த கூட்டம், பெரிய கூட்டம். பிரபி வந்துட்டு வந்தார். அரங்கம் நிறைஞ்சு போச்சு. அந்த மகாதேவன் ஏறத்தால 3/4 மணி நேரம் பேசினாரு ஐயாவை பற்றியும் நாஞ்சில் நடனம் பற்றியும். அதுதான் நான் வந்து கீராவுக்கு செய்யக்கூடிய ஆண்டுதோறும் அவருடைய பிறந்தநாளை இன்னும் சிறப்பாக கொண்டாடணும். இந்த கதை சொல்றதை இல்லை, கதையில எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு கதை வருமே, நாய்க்கரு, டக்குன்னு ஞாபகம் இல்லை. கதை தலைப்பு ராமேஸ்வரத்தில் போய் உட்காந்துருப்பாங்களே, காய்ச்சமரம். காய்ச்சமரம். என்ன கதை இது? காய்ச்சமரம் நினைச்சா எல்லாம் பங்கு வச்சு கொடுத்துட்டு காசெல்லாம் வெள்ளி காசெல்லாம் எடுத்து ஆளுக்கு 80 காசை கொடுத்து விட்டு எல்லாம் எழுதி வச்சு விட்டு போய் உட்காந்துருக்குறது. அந்த கதையெல்லாம் என்ன உளிக்கிருமே. அப்பா கண்டுக்காம இருப்பாரு, அம்மா அப்படியே தனியா கூப்பிட்டு பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கான்னு கேட்குமே. அந்த நாய்க்கரை கூப்பிட்டு என்ன கதை, என்ன புழுக்கம், என்ன கீரா கற்றையாட்டம், எவ்வளவு விஷயங்கள். என்ன கீராங்கிற ஆளுமை நமக்கு தமிழுக்கு கிடைச்ச கொடை. நேற்று கூட சொன்னேன், வள்ளுவனை போல, கம்பனை போல, பாரதியை போல, கீரா போல ஒரு இன்னும் இப்போ வர முடியாது. கீராவோட நல்லா எழுதுறவங்க வரலாம், அது அவருக்கு வெற்றி. அவருடைய சீடர்கள் நிறைய பேர் தயாராகலாம். ஆனால் கீரா தான். கீராவுக்கு இணையாக நாம் சொல்லுவதற்கு எந்த இனி ஆட்கள் இல்லை. கீராவை கொண்டாடுவோம். கீராவை பற்றி இப்போ உங்களுடன் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்த மருத்துவர் அறம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் அன்பையும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் தங்களுக்கு ஐயம் இருந்து கேட்க தோன்றினால் கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மிக சிறப்பாக இருந்தது. கீராவை பத்தி விரைவாக நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க அடிக்கடி நீங்க எங்க கூட்டத்துக்கு வரணுமே. வரேன், நீ கலந்துக்கிறேன். இதெல்லாம் சொன்னது எனக்கு பூவலசாமிலாம் எப்படி சொன்னீங்கன்னு நான் கேட்காம போயிட்டேன். அந்த கதையெல்லாம் இணையத்துல இருக்கு, நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். ஏற்கனவே பேஸ்புக்ல போட்டு யூடியூப்ல இருக்கு, நாங்க நேர்ல பார்க்கும்போது நாங்க கொடுக்கோமே. அப்ப பாக்குறேன் யூடியூப்ல தொடர்ந்து பாக்குறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இதயம் தொட்ட இலக்கியம் ஒரு தொடர் வானதியில் என்னுடைய புத்தகம் ஒன்று வந்திருக்கு. அதுல கூவலசாமி பத்தி எழுதியிருக்கேன். இன்னொரு சந்தர்ப்பத்துல கீராவும் பதிவு பண்ணணும். இப்ப விட்டு போனதெல்லாம் கீரா செய்தி, அந்த கடிதங்கள்லாம் தேடி எடுத்து அது ஒரு பதிவு பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அறம் எல்லாத்தையும் சந்திச்சதுல எல்லாத்தையும் நம்ம உலக கூட்டிட்டு வாங்க. பிரபி
அண்ணாச்சி அண்ணாச்சி நான் பேசுறேன் சரி கேளுங்க. கேக்குறேன், பேசுங்க. நேற்று அரசு விழா பத்தி சொல்லுங்க. ஆமா, அரசு விழா நடந்தது. ம். அந்த கண்மணி குணசேகரனுக்கு அப்பா இருக்கும்போது அந்த விருது கொடுத்த அந்த இதுல நீங்க நீங்க பேசுனீங்க. ம். அப்பா இருக்கும்போதே பேசுனீங்க. ஆமா ஆமா. பாரதி இது பாரதி கணக்க பேசப்படும் கீராவை ஆமா அந்த ஆமா இதுல ஆமா நீங்க பேசுறீங்க. ஆமா ஆமா ஆமா. அது ஆமா, அது பாரதி அது பாரதி அது போல இப்போ கம்பெனி போல பேசப்படுவாருன்னு சொன்னேன். பேசப்படுவீங்க நீங்க ஆமா, அப்படின்னு சொல்லி அப்பாட்டே நேரடியா சொன்னீங்க ஜூம்ல. ஆமா. நல்லா ஞாபகம் அது வச்சிருக்கேன். அது இப்போ பழிச்சிருச்சு. ஆமா ஆமா ஆமா. அது ஞாபகப்படுத்துறேன் உங்ககிட்ட. நன்றி நன்றி பிரபு, ஞாபகம் வச்சிருக்கேன். ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி. அரசியல்லாம் நேர்ல வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை, பார்த்துருவோம். ஆமா, பார்க்கணும். இது எவ்வளவு பெரிய வேலை அவர் பண்றாரு. ஆமா மரம். ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. பொதுச் செயலாளர் இந்த விஷயம் இந்த இந்த நிகழ்ச்சியை பண்றது அடே அப்பா, அவரை தூக்கி ஐயா கொண்டாடணும் இருக்கிறோம். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு கதை சொல்றது ஒரு ஆள் தான் சொல்றாங்க. 83 கதை 85 பேர் சொல்றாங்க. அதான் சிறப்பு. கோலச்சவங்க 110 பேர் சொல்றாங்க, 110 பேர் சொன்னாங்க. அதான் சிறப்பு. ஐயா கூலர் ஃபேமிலியுடைய கதைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சொன்னாங்கய்யா. சரி இப்ப நம்ம கீராவனுடைய கதையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சொல்லியிருக்காங்க. நம்ம கலெக்டர், விருதுநகர் கலெக்டரும் தூத்துக்குடி கலெக்டரும் ரொம்ப இலக்கிய ஆர்வம் முக்கியவங்க. அன்னைக்கு கீராவனுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 16 அன்னைக்கு விருதுநகர்லயும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, தூத்துக்குடியிலும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 2 கலெக்டர் வந்து உட்கார்ந்து கீராவை பத்தி பேசுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா. இல்ல, நாச்சாரம்மா கதை கன்னிமையெல்லாம் என்ன, அதெல்லாம் என்ன கதை உடுக்கி எடுத்துரும்ல இந்தம்மா. திருமணத்தை பிறகு அதனுடைய மாற்றத்தை நம்மளால நம்ம படிக்கிறவங்களால ஜீரணிச்சு. கன்னிமை 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 ரொம்ப அருமையா. அந்த உணர்வு வேற யாருமே தொடலன்னு நினைக்கிறேன். ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொதுமை சிந்தனையும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தனிமை தான் என்ற சிந்தனையும் வந்தத அந்த மனிதனுடைய மன ஓட்டத்தை நுட்பமா யாருமே கொண்டு வரல. எவ்வளவு நுட்பமா கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா. அப்புறம் இன்னொரு கதை, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த கோமதி கதை தீபத்துல வந்தது, திருநங்கை வந்தது. சுந்தரராமசாமி நாப்பாவும் பேசும்போது நான் இருக்கேன், அங்க உட்கார்ந்துருக்கேன். இந்த கதையை, கோமதி கதையை பத்தி அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் அது இதெல்லாம் வந்தது. அப்ப சுந்தரராமசாமியும் 2 பேரும் பேசிக்கும் பிறகு அந்த கோமதி கதையை பத்தி பேசும்போது நாப்பா சொன்ன பதில், அது அவர் அனுபவிச்சானவர் யாரும் அனுபவிக்கல அப்படின்ட்டார். அந்த துன்பத்தை கீரை மாதிரி யாரும் பதிவு பண்ணல அப்படின்னா. அறம் தேவை. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியா. நீங்க பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. உங்கள்கிட்ட இன்னும் தகவல் நிறைய இருக்குன்னு தோணுது. வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல இன்னும் கீரா பத்தி நீங்க பேசணும் எங்களோட சேர்ந்து. ரொம்ப நன்றியா. கண்டிப்பா நான் இளைஞர் நேரம் இருக்கும் போதெல்லாம் நன்றி, மகிழ்ச்சி. உங்க யூடியூப் லிங்க் அனுப்புறீங்க, எல்லா இதையும் பாத்துக்கலாம். பாத்துக்கிறேன். சரிங்க, நன்றியா. நன்றி. அப்பா இன்றைய கதை சொல்லி அரவிந்தன் தயாரிக்கிறீங்களா? இருக்கிறேன் ஐயா. உங்களை நீங்களே சுய அறிமுகம் செஞ்சுட்டு அப்படியே கதை ஆரம்பிக்கலாம் ஐயா. இல்ல, உங்களை பத்தி சுய அறிமுகம் செஞ்சுட்டு அப்படியே கதையை ஆரம்பிச்சிருங்க. என்னோட பேர் வந்து அரவிந்தன் ஐயா. நான் இங்க புதுச்சேரியில ஸ்ரீ மணக்குள விநாயகத்துல BA தமிழ் முதலில் இருக்கிறேன். சொல்ல ஆரம்பிக்கலாம் கதையை நீங்க. தமிழ்நாடு இலக்கிய திருமன்றம் நூற்றாண்டு கண்ட ஆளுமை, கரிசல் இலக்கியத்தின் தந்தை, சாகித்ய பெற்ற ஸ்ரீ ராஜநாராயண் 81ஆம் நாளாகிய இன்று இணைய வழியில இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் உங்கள் அனைவரும்
என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பார்க்க போற கதை என்னன்னா, இதுல வர கதை மாந்தர்கள் வந்து ராமா அப்புறம் லோகா, இவங்க 2 பேரும் வந்து வராங்க. ராமா வந்து ஒரு கதை எழுது. அவங்க வந்து கதை எழுதும்போது அதுல வர படங்களுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. இதை பத்தி அவங்க பத்திரிகைக்காரங்க சொல்றாங்க, இது மாரி நான் என் கதைக்கு வந்து படமே தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பத்திரிகைக்காரங்க வந்து நோய் பழக்கம் போல அவங்களுக்கு ஆகிவிட்டுதான். அதுக்கப்புறம் ராமா வந்து அவங்க அவங்க எழுதுற கதைக்கு ஒரு கதை மாந்தர்கள் அவங்க சித்தரிப்பாங்க. ஆனா இதை பத்தி அவங்களுக்கு கவலை பத்திரிகைக்காரங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அவங்க எழுதுற அந்த கதைக்கும் அவங்க போடுற அந்த படத்துக்கும் பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிரிப்பா வரும். அதுக்கப்புறம் நாளடைவுல வர இந்த கதைகளை எழுதுறதுக்கு அந்த படங்கள் வரதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கதையை எழுத தேவையில்லைன்னு கைவிடுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு படத்தை பாக்குறாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைகளை கிராமங்களையும் வச்சு ஒருத்தர் அழகா வரைஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற கதை மாந்தர்களையும் அழகா சித்தரிச்சிருக்கிறாரு. அப்புறம் அந்த கதைக்காக அவங்க போய் காத்திருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அடுத்தது அந்த படம் வருது. அவர் வந்து அந்த படத்துக்கு கீழே வந்து லோகன்னு எழுதியிருக்கிறாரு. அவருக்கு வந்து நம்ம ராமா வந்து கடிதம் எழுதுறாங்க, இது மாரி நீங்க வரைஞ்ச கதை எல்லாம் சூப்பரா இருக்கு, இது என்னோட கதைக்கு வந்து ஒத்து போகுது, இந்த படங்கள் எல்லாம் எங்க ஊர்ல இருக்கிற சுற்றுச்சூழலையும் அப்புறமா அங்க இருக்கிற கதை மாந்தங்களையும் கரெக்டா இது பண்ணுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராமாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹ் ராமா வந்து என்ன பண்ணாங்க, சொல்லிட்டு இவரு வரைஞ்சவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு அவங்க ஒரு சித்தரிப்பை நினைக்கிறாங்க. லோகாவுக்கும் இந்த இவங்க ராமகா வந்து சூப்பரா எழுதியிருக்காங்க, இவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்களும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவரோட ரேடியோவில் வந்து ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஒருவேளை ராமாவோட குரல் எப்படிதான் இருக்கு அப்படின்னு அவரு சித்தரிக்கிறாரு. அவரு மனசுக்குள்ள என்னென்னவோ ஓடுது, ஓ இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராமாவை தன்னோட கற்பனை கலந்த ஒரு ஓவியமா வரைய ஆரம்பிக்கிறார். அவரோட கண்ணம் உதடு அதெல்லாம் சேர்த்து அவர் வரைய ஆரம்பிக்கிறார். அதை வரைஞ்சிட்டு அவரு அவங்களோட சந்தர்ப்பத்துல அந்த சூழ்நிலையில அவங்க ஊர்ல எழுத்து மாநாடு ஒண்ணு நடக்குது, எழுத்தாளர் மாநாடு. அதுல வந்து ராமாவும் கலந்துக்கிறாங்க. அங்க படங்களை பதிவு பண்ண லோகாவும் அங்க போயிருக்காரு. அங்க போயிட்டு இவங்க 2 பேரும் சந்திச்சு இருக்கிறாங்க. இதை பார்த்தோம் லோகாவுக்கு ராமாவை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி, அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. அவங்க எப்படி ராமா எப்படி இருக்காங்கன்னா கருப்பா ஒல்டி மூக்கா, அதுக்கப்புறம் சுண்டேலி சடையை வச்சு எதிர்பார்க்கவே இல்லையா. இதை பார்த்த உடனே லோக என்ன பண்றாரு, தன்னுடைய ஓவிய புகைச்சே போயிடுறாராம். அங்க போயிட்டு அவரு சித்தரிச்ச அந்த ராமாவும் இவர் பார்த்ததும் வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறாராம். அதுக்கப்புறம் 2த்தையும் ஒன்னா சேர்த்து இதுல எது அசல்னு அவரு இது பண்ணிட்டு அது மேச மேல அந்த படத்தை வச்சு விட்டு அவர் வந்து போயிடுறாராம். அப்புறம் இதுல இலக்குயில் பிப்ரவரி 1977 ஒரு கவிஞன் வந்து வரையறாருன்னா, ஒரு கதை மாந்தர்களை வரையறாருன்னா அந்த கதை மாந்தர்கள் அந்த படத்துக்கு ஏத்த மாதிரியே இருப்பாங்க. அதே ஒரு காதல் ஜோடியை வரையறாங்கன்னா அவங்க 2 பேரையும் வச்சு பார்க்கும்போது அண்ணன் தங்கச்சி மாரி இருக்குமா. இத சொல்றாரு. தமிழ்நாடு இலக்கிய கலை பெருமன்றம் நூற்றாண்டு கண்ட ஆளுமை இன்று இணைய வழியில வந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி, வணக்கம். தம்பி அரவிந்தனுக்கு வணக்கம். ஐயா தோழர் சிவசுப்ரமணியம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு கதை ஓட்டம்னு தானே. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதை சொன்னவரும் புதுசா இருக்கு. அடுத்து இன்னைக்கு சாதனையாளர் திரு வேலாயுதம் அவர்கள் கீராவை பற்றி எழுத்தில் வராத செய்திகள் அருமையாக சொன்னார்.
அதுல இந்த அதிக மொய் அப்படின்னு சொன்னதை கேட்டு ரொம்ப ஒரு புது செய்தியாக இருந்தது. கீராவை சாப்பிட்டதில்லை. கீராவை மாதிரி எழுத்தாளர்களாக உருவாகலாம். ஆனாலும் அந்த அவருடைய வட்டார வழக்கு சொற்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய வகையில் யாரும் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பழகுவதற்கு இனியவர், மற்ற எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துவார். எழுதுங்கன்னு ஊக்கப்படுத்தக்கூடியவர். இந்த செய்தியை கேட்ட ரொம்ப நெகிழ்ந்து போனோம். அடுத்து நீ கதை சொன்ன அரவிந்தன் அருமையாக சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு அடுத்து பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற மேனாள் பொதுச் செயலாளர் திரு ரவீந்திர பாரதி அவர்களை பின்னூட்டம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு கீராவுடனான எழுத்தில் வராத அனுபவங்களை நம்முடைய பதிப்பாளர் ஐயா வேலாயுதம் அவர்கள் மிக அருமையாக பகிர்ந்து கொண்டார்கள். மிக அருமையாக அவருடைய மணிவிழாவை நடத்திய விதமும், அந்த மணிவிழாவிலே மொய் வசூல் செய்து அதன் மூலமாக ஒரு கிரைண்டரை வாங்கி அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்த கதையும் ரொம்ப சுவையா இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு எழுத்தாளரை கொண்டாடி இருக்கிறார்களே என்பது கேட்க கேட்க மிகவும் இனிமையாக இருக்கிறது, ரொம்ப ஆசையாகவும் இருக்கிறது. அந்த இது நான் சொல்றேன் கேளுங்க. அந்த கிரைண்டர் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு கிரைண்டர். அப்படியா? இருக்கோம். அப்படியேப்பட்ட ஒரு கிரைண்டர். அதுக்கே விழா கொண்டாடணும். கிரைண்டர் விழா கொண்டாடிடலாம். அப்போ தமிழகமே தன் மடி மீது வைத்து இந்த கீரா என்கிற எழுத்தாளுமையை கொண்டாடி இருப்பதில் நமக்கெல்லாம் மிகவும் பெருமை. அது நாமே கொண்டாடியதை போல வாழ்க்கையின் அத்தனை கணங்களையும் அத்தனை நொடி பொழுதுகளையும் மனிதன் அனுபவி என்று அனுபவித்திருக்கிறார். அந்த அனுபவத்தை எழுத்தில் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவு செய்த விதத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகள் வெளிக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்த எழுத்தில் வராத இந்த அனுபவங்களை எல்லாம் ஒன்று திரட்டி இதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்தால் உண்மையிலேயே கீராவினுடைய முழு வாழ்க்கை சித்திரம் நமக்கு கிடைக்கும். உண்மையா ஒவ்வொருத்து செய்யணும். அதான் ஒவ்வொரு நாளும் கீராவை பத்தி ஒரு முக சுளிக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு கூட வரல பாருங்க. எல்லாம் இப்படி ஒரு மனுஷன் இருந்திருப்பாரா, இவ்வளவு நல்லவரா, இவ்வளவு ரசனை உள்ளவரா, இவ்வளவு இந்த மனிதர்கள் அத்தனை பேரை நேசிக்கிறவரா, மனிதர்களை மட்டுமல்ல தன் சுற்றி இருக்கக்கூடிய கால்நடைகளை, நாய்களை, மாடுகளை, ஆடுகளை, அந்த கிளைய படிச்சீங்கன்னா அது நான் சின்ன வயசுல ஆடு மேய்ச்சிருக்கிறேன். நாங்க எங்க கலைநிலை பெருமன்றத்துல 80களில் நாங்க புத்தக நூல் அறிமுகத்துல இந்த கிடை கதையை நான் தான் சொன்னேன். கிடை கதையை சொல்லிட்டு இந்த ஆட்டுக்கு பேர் வைப்பாரு. அந்த பேரெல்லாம் ரொம்ப விரோதமா இருக்கும். ஏன்னா எழுத படிக்க தெரியாதவனுக்கு எண்ணிக்கை தெரியாது. அதனால ஒவ்வொரு கல்லா போடுவான். போட்டு கடைசியில் இந்த நொண்டி ஆடு வரலையே அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த கதையை எடுத்துக்கங்க, நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான மனிதர்கள் வாழ்கிறார்கள், எத்தனையோ வகையான சமூகங்கள் வாழ்கின்றன. அவர் குறிப்பிட்ட தெரிந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சமூக மக்களை அவர் பிரதிபலித்தாலும் அது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் சொந்தமாக உறவாக விரிவதுதான் அந்த கலையினுடைய வெற்றி. தூங்கா நாய்க்கர்னா எல்லா ஊர்லயும் தூங்கா நாய்க்கர் இருக்கிறாங்க.
எல்லா ஊர்லயுமே இருக்கிறாங்க. அதுல நாயக்கர்னு பார்க்க கூடாது. நாயக்கர் என்ற ஒரு மனிதரை பார்க்கணும். அந்த மனிதருடைய தியாகத்தை அவரு பாவம் ஏதோ வேடிக்கை பார்க்க போய் அவரு சிறைக்கு போயிட்டு வந்தார். ஆனாலும் அவர் உள்ளத்துல அந்த தேசபக்தி கிறுக்கு இருக்குன்னு எழுதுறாரு கீரா. அது அந்த வேட்டி எவ்வளவு உலகத்தரமிக்க கதை. வேட்டி கதவு கதவு அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய அந்த கதவை தங்களுடைய சொந்த தோழர் மாதிரி பாக்குறாங்க பாரு அந்த கதவை. ரொம்ப அருமையான பகிர்வு ஐயா விஜயா வேலாயுதம் அவருடைய பதிவு. தம்பி நம்ம சிவசுப்ரமணிய சொன்ன மாதிரி நானும் ஓட்டத்தை தான் படிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தேன். கடைசியில தம்பி வேற ஏதோ ஒரு கதையை சொல்லிவிட்டாரு. அது என்னால பின்பற்ற முடியல. இருந்தாலும் ஒரு இளைஞன் நல்ல முறையில கதையை தெளிவாக சொன்னாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதற்கு காரணமான நமது அன்பிற்குரிய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கு அவருக்கே ஒரு தனி விழா எடுக்கணும் போங்க. என்ன அவர் மூளையில எப்படி உதிச்சது பாருங்க. இப்படி செய்யணும்னு உண்மையிலே யாரும் சாதிக்காத சாதனை இது. நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளை நீங்க கீராவுக்கு விழா எடுத்தா கீரா கதையை சொன்னா அது அழகிரிசாமி கதையை சொன்ன மாதிரி, அழகிரிசாமி கதையை சொன்னா அது கீராவின் கதையை சொன்ன மாதிரி. அவ்வளவு ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத அன்றில் பறவைகளை போன்றவர்கள் அவர் ரெண்டு பேரும். சொல்றாரு ஒரு இடத்துல கீரா அழகிரிசாமி சொல்வது, நான் எழுதுறவன்பா, அவன் மேதை, அவன் பெரிய மேதைப்பா அப்படின்னா தன் நண்பனை எப்படி உச்சி மேல் வச்சு கொண்டாடுறாங்க பாருங்க. அந்த பெருந்தன்மை யாருக்கு வரும்? மிக அருமையான நாள் இன்னைக்கு. கீராவை பற்றிய பல்வேறு தகவல்களை சொன்ன ஐயா வேலாயுதம் அவர்களுக்கும் தம்பி கதை சொன்ன தம்பிக்கும் நம்முடைய உலகம் பூராவும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மறுதினம் நாம் இளைச்சேவரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை கடைசி நேரத்துல மாறிடுச்சு. ஓட்டம் கதை தான் இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் அந்த கதைக்கு பதிலா அசல்ன்ற கதை வந்துருச்சு. இது மிக அசல்ன்றது ஒரு எழுத்தாளர் பத்திரிகைக்கு எழுதிக்கிட்டே இருக்காங்க. எழுதுறப்ப படம் வருது. படம் வந்தா எழுத்தாளர் சிருஷ்டி பண்ணிருக்காங்க அந்த படைப்புகளை. அந்த படைப்புகளை சிருஷ்டி பண்ணது அந்த அந்த பத்திரிகையில ஒரு ஓவியர் படம் வரைவார் இந்த கதையை படிச்சுட்டு. ஆனா இந்த எழுத்தாளர் படைத்த அந்த அருமையான கலை வடிவத்தை அவரால் கொண்டு வர முடியல. அப்ப எழுத்தாளர் நொந்து போயிடறாங்க. இது எல்லா எழுத்தாளருக்கும் இருந்திருக்கும், ரவீந்திர பாரதிக்கும் இருந்திருக்கலாம். அப்பா சில சமயம் ஆனந்தவனை பார்த்துட்டு, ஐயோ இது என்ன இவன் நான் கதை எழுதுறது எப்படி, இந்த படம் இப்படி போட்டிருக்காங்களே, இது சரியில்லையேன்னு சில கதையை கொண்டாடுவாரு. நான் வரைஞ்சதுக்கு மேல கொண்டு வந்துட்டாங்க, நான் சித்திரம் கொண்டதுக்கு மேல கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லா எழுத்தாளர்களுக்கும் அந்த பத்திரிகையில் உள்ள ஓவியருக்கும் உள்ள பிரச்சனை. இதைத்தான் கொண்டாரு. அப்ப என்ன அந்த எழுத்தாளர் வரைஞ்சுக்கிட்டே இப்படி இவர் படைச்ச சித்திரங்கள் எல்லாம் சரியா வரலையேன்ட்டு நொந்து போயிருப்பாரு. அது சில சமயங்கள்ல அதை பார்த்து சிரிப்பாரு. அவர் ஏன்னா நான் என்னத்தடா எழுதுனேன், இவங்க என்னத்த படம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து சிரிப்பாரு. இப்படி இருந்துகிட்டு இருக்கப்பதான் திடீர்னு அந்த பத்திரிகையில இவரு சிருஷ்டிச்ச மாதிரியே அந்த சிருஷ்டிப்பு நடக்குது. அது லோகான்னு போட்டிருக்கு அந்த படத்துல. அதுக்கப்புறம் போன் பண்ணி பார்த்தா அந்த லோகா யாருன்னு பார்த்தா தன்னுடைய கிராமத்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிராமத்துக்காரு. ஆனா லோகாவையும் இந்த அம்மா, இது பெண் எழுத்தாளர், இந்த அம்மாவும் பார்த்ததே இல்லை. இதுக்கிடையில அந்த லோகா எப்படிப்பட்டவர்னா ஒரு வானொலியில ஒரு அருமையான குரலை கேட்கிறாரு. அந்த குரல் அவ்வளவு ரம்மியமா இருக்கு. அந்த குரல் எப்படி உச்சரிக்கும் அப்படின்னு, இந்த உச்சரிப்பை இந்த உதடு மாதிரி இந்த குவிச்சிருக்குமோ, இந்த இடத்துல உதடு மேல வந்திருக்குமோ அப்படியெல்லாம் கற்பனை பண்ணி ஒரு படம் வரையக்கூடிய ஆள். ஆளை பார்க்காமையே குரலினுடைய இனிமையை வைத்து இவர் உருவத்தை சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த ஆள் என்ன நடக்கு, ஒரு எழுத்தாளர் மாநாடு நடக்குது. அந்த எழுத்தாளர் மாநாட்டுக்கு அந்த பெண் எழுத்தாளரும் வராங்க. அந்த பத்திரிகை சார்பா லோகாவும் போறாரு, அந்த ஓவியரும் போறாரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த லோகாவுடைய கதையை படிச்சு ஒரு ஓவியம் வச்சிருக்காரு. லோகான்றவங்க இப்படிதான், அந்த யாரு அந்த லோகா அந்த பெண் எழுத்தாளரை படிச்சு அந்த பெண் எழுத்தாளர் உருவம் இப்படித்தான் இருக்குன்னு வரைஞ்சு வச்சிருக்காரு. ஆனா நேரா போய் பார்த்தா அவங்க குள்ளமா இருக்காங்க,
பெருச்சாளி வால் மாதிரி முடி இருக்கு, மூக்கு சப்பையா இருக்கு. இது ஒரு மாறுபட்ட உருவமா இருக்கு. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஆனா இவர் படிச்சு கதை படிச்சு படிச்சு எழுத்தாளர் இப்படிதான் இருக்கப்ப இவருக்கு வந்து கடைசியில முடிவு பண்றாரு. ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காரு, ஒரிஜினல் போட்டோ. இவர் வரைஞ்ச போட்டோ வேற இருக்கு. அப்ப எதை நம்ம வைக்கிறதுன்னு. ஆனா இந்த வாசகன் என்ன பண்றான், இவன் கதைகளின் வழியாக எழுத்தாளரை உருவப்படுத்திய அந்த படத்தை, தான் வரைந்த படத்தை டேபிள்ல வச்சுட்டு அதை எடுத்து வச்சிருக்காரு. இது வந்து அசல் இந்த கதை. இது எழுத்தாளர் தன்னுடைய படைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு ஓவியன் வரையலேன்னு கவலைப்படுறாரு. ஆனால் இங்கு ஒரு வாசகன் தன்னுடைய எழுத்தாளர் எவ்வளவு பெரிய உருவமாக, எவ்வளவு அருமையான கலைப்பூர்வமான ஒரு உருவமாக இருக்க வேண்டும் என்று இவன் கற்பனை செய்கிறான், அதை வரைகிறான். இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள மன ஓட்டங்களைத்தான் எழுதியிருக்காரு. எழுத்தாளருக்கு தாம் படைச்ச படைப்புல இருந்து கதை படம் வரலையேன்னு. ஆனா அவருக்கு என்னது, நான் படைச்ச கதை வழியாக எழுத்தாளர் இப்படித்தான் இருந்திருக்கணும், ஆனா ஒரிஜினலா அப்படி இல்ல, இருந்தாலும் நான் வரைஞ்சது என்னுடைய கலைப்படைய நான் கற்பனை செய்து நான் வரைந்த எழுத்தாளரையே நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி முடிக்காரு. இது அருமையான கதை, சின்ன கதை தான். ஒரு எழுத்தாளர்களுடைய மனநிலைக்கும் ஒரு வாசகனுடைய மனநிலைக்கும் இது ரெண்டு பேரையும் சமப்படுத்துகிறார். எழுத்தாளனும் தன்னுடைய சிருஷ்டி வந்து தன்னுடைய கலைப்படைப்பில் வெளிப்படவில்லையே என்ன வருத்தப்படுகிறான். இங்கு வந்து வாசகன் தன் கதையை படித்து விட்டு எழுத்தாளர் இப்படித்தான் இருப்பார் என்று இது பண்றார். இதை வந்து மெல்லிய உணர்வுகளை மிக அருமையாக ஒரு 3 பக்கம் தான் நினைக்கிறேன், அது 3-4 பக்கத்துல சொல்லிட்டு அருமையா முடிச்சிருக்கார். இதான் அதனுடைய கதை. தம்பி நல்லா சொன்னார். அரவிந்தன் வந்து இப்பதான் முதல்ல கல்லூரிக்குள்ள வந்திருக்கிறார். இன்னும் படிக்க மிக அருமையாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி. ஒரு நிமிஷம். தனுஷ்கோடி 60க்கு வந்திருந்தப்போ என்னுடைய கவிதை வந்து புதிய பார்வையில வெளிவந்துருச்சு. அந்த கவிதைக்கு ஒரு படம் வரைஞ்சிருந்தான். இவரு புத்தகத்தை வாங்கி விரிச்சு பார்த்து, யோ உங்க கவிதைக்கு படமெல்லாம் போட்டிருக்கிறையா அப்படின்னு ஒரே சிரிப்பு. உமக்கு இல்லையா அதுல கஷ்டம் அப்படின்னா, யோ பாராட்டுறையா, உன் பாராட்டு மொழியே வித்தியாசமா இருக்குதுய்யா. நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பேசிக்குவோம். 2 பேரும் பேசிக்கிட்டா எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நடக்குது இது. அவ்வளவு ஒரு இனிய அனுபவம். அறம் சொன்ன உடனே ரவீந்திர பாரதிக்கு இது இருக்குன்னு சொன்னாரு பாருங்க, அது அப்படியா தனுஷ்கோடி அப்படி சொன்னாரு. மகிழ்ச்சி, நன்றி. மிக்க நன்றி மேனாள் பொதுச்செயலாளர் அவர்களே. அதாவது கீராவும் நானும் என்று தலைப்பின் கீழ் அவரோடு பழகியவர்கள் எழுத்தில் வராத செய்திகளாக சொன்னதை ஒரு புத்தக வடிவில் பதிவேற்ற வேண்டும் என்று சொன்னது அருமையான ஆலோசனை. சொன்னது அருமையான ஆலோசனை. உங்கள் அனுபவத்தின் மூலம் அப்படி ஒரு அருமையான ஆலோசனையை சொல்லி இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இதை பொறுப்பாளர்கள் ஆவணம் செய்வார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்து அந்த செலவை நம்ம மாவட்டம் பூரா பங்கு போட்டுக்கலாம். சரி அது சரி. ஆமா, இன்னொன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப மனசு நெகிழ்வா இருக்கு. அதாவது கிரைண்டர் எதுக்காக வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்க தோணுதுன்னா, அந்த திருமதி கணபதி அம்மாள் வந்து சங்கடப்படாம இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆட்டி கை வலிக்குது இல்லையா, நல்ல நோக்கத்துலதான் செஞ்சிருக்காங்க. இந்த சாதனையாளர் ஐயா அவர்களை ரொம்ப அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்லலாம் எல்லோரும். அதுல பாருங்க, இருங்க ஐயா கொஞ்சம் இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. அப்போ வந்து ஒரு 3-4 கிரைண்டர் தான் ஊருக்குள்ளே இருந்தது. ரெண்டாவது அந்த பெரிய வீடுங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுலதான் முதல்ல கிரைண்டர் வந்தது. அது 2வது கிரைண்டரா நம்ம வீட்டுக்கு தான் வந்தது. கிரைண்டர் வந்ததே அப்படி அந்த ஊர்லயே 2வது கிரைண்டர் கொடுது. 2வது கிரைண்டர் அது கேளுங்க ஐயா. அது வந்து அந்த உரல் ஒரு உரல் தான் இருக்கும்.
அந்த உரல்ல மாட்டுக்கும் தண்ணி காட்டுவாங்க. பருத்தி விதை ஆட்டி தண்ணி காட்டுவாங்க. இந்த இது இட்லி தோசைக்கு நனைய போட்டா அந்த உரலை நல்லா கழுவிட்டு அந்த உரல்ல தான் ஆட்டுவாங்க. அரிசியவும் உளுந்தையும் ஆட்டி எடுத்து வச்சு இது பண்ணுவாங்க. அப்படி கையிட்டு ஒரு ஆள் ஆட்டும், ஒரு ஆள் தள்ளி விடும். ஆம்பளை ஆட்டுவாங்க, பொம்பளை தள்ளி விடுவாங்க. ஆமா, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது சரி, அவ்வளவுதான். சரி, மிக்க நன்றி. அடுத்து பின்னோட்டம் வழங்குவதற்கு யாராவது இருக்கீங்களா? டிஎஸ்என் தோழர். வணக்கம் ஐயா. மேரி ரோஷினி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வேலாயுதம் ஐயா அவர்கள் கீராவும் நானும் அப்படிங்கிற நிகழ்வுல வந்து மிக அருமையாக இந்த கீரா விருது பற்றி, அதற்கான அவர் கீரா வந்து தானே பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது, அவர் நினைச்ச மாதிரியே அது நடந்தது. 1 லட்சம் அப்படிங்கிறது 2 லட்சமா உயர்ந்தது. இப்படி பல விஷயங்களை சொன்னாரு. அவர் வந்து அந்த வேலாயுதம் ஐயா சொல்லும்போது அவர் வந்து அந்த கீரா அப்படிங்கிற ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு அப்படிப்பட்ட ஒரு கால கண்ணாடியை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த கதையை நானும் ஓட்டம்னு நினைச்சுதான் பார்த்துட்டு இருந்தேன். அசல் கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரவிந்தன் அவர்கள் மிக சிறப்பாக அவருடைய உடற்படியோடு சொன்னாரு. இந்த இந்த அசல் கதை படிக்கும்போது இன்னைக்கு காலையில பேப்பர்ல இந்து தமிழ்ல ஒரு கட்டுரை வந்துச்சு. ரொம்ப அருமையான கட்டுரை, எனக்கு ரொம்ப பிடிச்சி மனதை நெகிழ் வைத்து கட்டுறவங்க. ஒரு படம் வரைந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிச்சு. அதுல வந்து ஒருத்தர் வந்து எங்க இருந்து அப்படியே ஒரு பரிசோதனை கூடத்தை விட்டு வெளியே சாலைக்கு வர்ற மாதிரியும், அப்ப வந்து ஒரு பையன் படம் வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த கோடுகளா தெரியுது. அப்ப படம் வரைஞ்சிட்டே இருக்கான். அப்ப வந்து யாரெல்லாம் வரையறான் அப்படின்னு பார்த்தா இவரு நினைக்கிறவங்கள வரையறான். அவனுடைய இலக்கே வேற யாரு? பழைய துணியை தைச்சிட்டு இருக்கிற ஒரு அம்மா, அப்புறம் டீயை வந்து டீ டம்ளரை பிடிச்சிட்டு கூடிய தாத்தா, இப்படி எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னையும் இப்படி பார்த்தோன்னையும் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப வந்து ஒரு குழந்தை வந்து சின்ன சிறுமி வந்து ஒரு பலூனோட தூக்கிட்டு கொன்றை மரத்தடியில வந்து நிக்குது. அந்த பெண் அந்த குழந்தை சிறுமி வந்து ஆனா ரொம்ப அழகா படம் வரையறீங்கன்னு சொன்னோனையும் அந்த தம்பி வந்து உடனே நீ நில்லுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு நிறைய படம் வரைஞ்சு கொடுக்குறேன். எதுக்குன்னா எனக்குன்னா இல்ல நீ வச்சுக்கோன்னு. அப்ப இதை பார்த்துட்டு ஒரு பெரியவர் வந்து அந்த பாப்பாக்கு வரைஞ்சு கொடுக்குற மாதிரி எனக்கு வரைஞ்சு கொடுக்குறியா? நான் 100 ரூபாய் தரேன். இல்ல 200 ரூபாய் தரேன். இல்ல 500 ரூபாய் தரேன். நான் காசுக்கெல்லாம் வரைகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு போறான். அந்த ஓவியனுக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு ஓவியன் இருக்கானா அப்படின்னு நினைச்சிட்டு பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு தனக்கு அந்த ஓவியம் கிடைக்கலையே, தன்னுடைய ஓவியம் கிடைக்கலையே, மிக அருமையான ஓவியம் நமக்கு கிடைக்காம போச்சுன்னு சொல்லி வருத்தத்தோட அந்த பெரியவர் நகர்றாரு. இது வந்து பாவண்ணன் அப்படின்னு எழுதியிருந்தாரு. வண்ண கெளிஞர்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை வரும். ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப வந்து இந்த கதை இப்ப கேட்டோன்னே எனக்கு அந்த கட்டுறதான் எனக்கு கண்மடி விரிஞ்சது. ரொம்ப நல்ல ஒரு கட்டுரையா இருந்துச்சு. அப்ப இன்னைக்கும் வந்து தன்னுடைய கலையை வந்து காசுக்காக அடகு வைக்காத கலைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து மனசுக்கு ஒரு நெகிழ்வான தருணமா இருந்துச்சு. அதை வந்து இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அதான் அசலான ஓவியர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறது மையமா வச்சு கட்டுரை எழுதியிருக்காரு. ரொம்ப அருமை. அந்த கட்டுரைக்கும் இந்த இன்னைக்கு சொன்ன கதைக்கும் கூட கொஞ்சம் பொருத்தமா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்து பின்னோட்டம் வழங்க யாராவது இருக்கீங்களா? ஐயா புனிதவதிங்க ஐயா. அப்போ புனிதவதி சொல்லுங்கம்மா. ஐயா புனிதவதிங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா, அனைவருக்குமே வணக்கம். இந்த அசல் கதை சொன்ன மாணவர் அரவிந்தனுக்கும் இன்று விஜய பதிப்பகத்தார் பேசிய அத்துணை விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கேட்கும் போதே எழுத்தில் வராத அனுபவங்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சொல்லும் போது கிரைண்டர் வச்சே நம்ம ஒரு விழா எடுத்துடலான்னு கவிஞர் ஐயா சொல்லும் போது செம்ம சிரிப்பே வந்துருச்சுங்க ஐயா. அவ்வளோ தூரம் ஒரு
உண்மையாலுமே வந்து அத இன்னுமே அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த கிரைண்டர் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஆச்சரியமாவும், அனுபவங்கள் வந்து எப்போதுமே விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமா போயிடுச்சு. அப்புறம் நம்ம இந்த அசல் கதைங்கய்யா. அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த எழுத்தாளர் எப்படி ரமா வந்து அவங்க மனசுக்கு புடிச்ச மாதிரி அவங்க எழுத்துல எப்படி குடுக்குறாங்களோ, அதே மாதிரி அந்த பத்திரிகையிலயும் அந்த ஓவியம் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த மன ஒன்றுதல். அதே மாரி பாத்தீங்கன்னா, எழுத்தாளருக்கு அவங்க வந்து அந்த ஓவியருக்கு இந்த எழுத்தாளர் வந்து எழுதி அனுப்பியிருந்திருப்பாங்க ஒரு கடிதம். ஏன்னா, அவங்க நெறைய பாத்து, பாத்து கேலி சித்திரம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சில டைம் சிரிக்கவே ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் இந்த லோஹா அப்படின்ற பின் குறிப்போட அந்த கீழ சைன் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி வருது. அத பாத்துட்டு, ஐயோ! இவ்ளோ அருமையா எப்படி ஒன்றி இருக்காங்களே அப்படின்னு நோட் பண்ணும்போது தான் ஒரு நம்ம பக்கத்து ஊரு அந்த ஊரோடயே கொஞ்சம் கிட்டத்துல இருக்கிறவங்க. அதனால தான் அந்த சூழலையும், அந்த மனிதர்களையும் அவ்வளவு அற்புதமா வரைஞ்சிருக்க முடியுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அந்த லோகான்றவரு யாரு அப்படின்னு சொல்லி இவங்க கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அப்பதான் அவர் வந்து லோகநாதன் ஓவியர் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியா வந்து இந்த மாரி நீங்க இவ்ளோ அருமையா வரைஞ்சிருக்கீங்க அப்படிலாம் சொல்லி ஒரு இது பண்ணிடுறாங்க. இந்த கதைய வந்து அவரு படிக்கும்போது லோகநாதன் ஒவ்வொரு முறையும் இந்த ராமாவுடைய கதைய படிக்கும்போது, அவருக்கு ஒரு கிறக்கம் ஏற்படும் அப்படின்னு கீரா ஐயா அவங்க வந்து அந்த வார்த்தைய போட்டிருப்பாங்க. அந்த கிறக்கத்திலேயே அப்படியே இப்படிதான் இருப்பாங்க. இந்த கதை எழுதினவங்க இந்த மாதிரியான ஒரு அருமையா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பவே வரைஞ்சிருவாங்க ஓவியத்த. அந்த ராமாவோடைய ஓவியத்த வரைஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் அதே மாரி ரேடியோவுல ஒரு பாட்டு போகும். அந்த இசைக்கு ஏற்ற மாரி, இந்த குரல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த உதடு குவியும் கூடிய உதடு, அந்த கண் புருவம் நெளிந்து அந்த கண் எந்த மாதிரிலாம் போயிருந்திருக்கும் அப்படின்னு அவ்ளோ அற்புதமா அந்த ஆ இசை அந்த உருவம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அவங்க அத அழகா வந்து ஓவியமா வரைஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த குரல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கடைசியா இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகநாதனுக்கு ஒவ்வொரு கலைஞர்களும் எழுத்தாளர்கள் மாநாடு நடந்துட்டு இருக்கும். அப்ப வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா, ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய புகைப்படங்கள சேகரிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த பொறுப்ப குடுத்திருப்பாங்க. அப்ப ராமாவும் அந்த மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப அவங்கள நேர்ல சந்திக்க போகும்போது தான் பார்த்தா அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. குள்ளமா, கருப்பா, எலியின் வாலை போல ஜடை அப்படின்னு அத போட்டிருப்பாரு அந்த கீரா ஐயா அவங்க. ஒரு பெண்ண வர்ணிக்குது அப்படின்றது எப்படிலாம் வந்து மணல் போல கூந்தல், மான் போன்ற விழி, மருண்ட பார்வை அப்படின்லாம் சொல்லி ஒரு பார்க்கிற ஒரு உவமையில இருந்து முற்றிலும் வேறுபட்டு, அவ்ளோ சூப்பரான அவங்க ஒரு எழுத்தாளர். ஆனா அதை தாண்டி அவங்களுடைய முகபாவம் எல்லாமுமே வந்து பாத்தீங்கன்னா, டோட்டலா சேஞ்சா இருக்கிறத நமக்கு காட்டியிருப்பாங்க. அப்போ வந்து அவரு வந்து அந்த ஓவியரால அத ஏத்துக்கவே முடியாது. "ஐய்யயோ! என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அத வந்து அவர் எப்படி காட்டுறாரு, அந்த வார்த்தைய மறுபடியும் கீரா ஐயா அவங்க போட்டிருப்பாங்க. அந்த ஓவிய குகைக்குள் அவர் வந்து சென்றாரு அப்படின்னு சொல்லி. அந்த குகையில மீண்டும் போயிட்டு அந்த படத்த எடுத்து வச்சு பார்ப்பார். "ஐயய்யோ! என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்கே!" அப்படின்னு சொல்லி, அந்த ஓவியத்தையும் அ உண்மையாலுமே அவங்களுடைய புகைப்படத்தையும் பார்த்துட்டு, இது வந்து நமக்கு ஓவியம் தான் நமக்கு புடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அத அசல்ன்னு அந்த கதைய வந்து முடிச்சிருப்பாங்க. இதுல வந்து 2 விதமான மன ஓட்டங்கள் நமக்கு கண் முன்னாடி வந்து நிக்குதுங்க ஐயா பார்க்கும்போது. என்னன்னா, எழுத்தாளருக்கு அவருடைய மன ஓட்டத்துல ஒரு உருவம் பதிக்கப்படுகிறது. அது வந்து ஓவியரா என்னதான் படைப்பாளர்கள் எல்லாமே அப்படின்னு வந்தா கூட, எழுத்தாளருடைய மனக்கண் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உருவம் என்பது வேற. அதேபோல ஓவியன் என்கின்ற ஒருவருடைய மனப்படைப்பில் உருவாகக்கூடிய உருவம் என்பது வேற. அது அந்த ரைட்டர் கூட ஒத்து வராது. சோ அசல் என்பது ஒவ்வொருவரினுடைய கலை படைப்பாளர்களின் மனம் சார்ந்தது அப்படி என்பத அசலாக கொடுத்திருப்பார் நம்மளுடைய கீரா ஐயா அவர்கள். இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அத்துணை நண்பர்களுக்கும், என்னுடைய தோழர்களுக்கும் நன்றிங்க ஐயா. அருமையாக பின்னூட்டம் வழங்கியுள்ளீர்கள். மிக்க நன்றி. அடுத்து, அதாவது கிரைண்டர் இன்னும் ஓடுறதை பற்றி ரொம்ப ஆச்சரியமா சிலாகித்தீர்கள். அது அன்பு மனப்பூர்வமான ஒரு அன்போடு வழங்கிய பொருள், சமர்ப்பித்த பொருள். அது என்னைக்கும் நிலைச்சிருக்கும். அடுத்து கண்டிப்பா. அரசியல்வியமா இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அருமையான நிகழ்வுகளை பதிவு செய்தார். அதுல இந்த மொய் பத்தி சொன்னாருங்க. நாங்க
6வது படிக்கிறவங்க எங்களது கிராமம் ரேடியோ செட்டு அப்பெல்லாம் சின்ன யார் வீட்லயா கல்யாணம் நடந்தா இருப்போம். 7 மணிக்கு மேல யாராச்சாங்கன்னு வாசிப்போம். அம்மா உங்க சத்தம் கேட்கல. மைக் மீட் ஆயிட்டு பாருங்க. மகிழ்வானது. அடுத்து சில எழுத்தாளர்கள் சுயநலவாதிகளா தனக்கு என்ன லாபம் கிடைக்கும், தனக்கு இந்த நிகழ்வால என்ன வரவு கணக்கு பார்க்கிற காலத்துல தன் பெயரால் வழங்கப்படும் விருதுக்கு தானே முன்வந்து பணம் கொடுத்தாருன்னா ஐயோ அவர்ல தெய்வ பிறவி. அருமையாக விஜயா பதிப்பகத்தார் ஐயா அவர்கள் நிகழ்வுகளை கூறினார். அவர் அடுத்து இந்த அசல் கதை, இந்த பொண்ணு பார்க்க போனோம்னா முதல்ல சொல்லுவாங்க பொண்ணு உயரமா இருக்கு, மாநரமா இருக்கு, பார்க்க லட்சணமா இருக்குன்னு. ஆனா அங்க போனா வேற ஒண்ணா இருக்கும். மாப்பிள்ள நல்லா இருப்பாருங்க, உங்க பொண்ணுக்கு பொருத்தமா இருக்கும்பாங்க. அங்க போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இந்த கதையில எழுத்தாளர் அந்த பொண்ணு எழுதுறதுக்கு ஏத்த மாதிரி படம் இல்ல. ஆனா அது அந்த படங்கள் வரும்போது ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஒருத்தர் சந்திக்கும் போது அந்த தான் இருப்பாங்கன்னு அவரு ஒரு கற்பனையில வச்சிருந்தது ஓவியருக்கு ஏமாற்றம். இது கதையில சொல்லிட்டாரு. கீராய எப்பவுமே எல்லா கதைகளிலும் ஒரு இக்கு வைப்பாரு. நமக்கு ஒரு சிந்தனைய ஒண்ணு தூண்டி விட்டு அவர் போயிடுவாரு சைலண்டா அப்படிங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த கதையில அவர் ஒப்பிட்டு இந்த அழகான ஓவியமே ரமாவா இருக்கட்டும்னு அந்த அழகான ஓவியத்தை வச்சிடுறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதிலிருந்து நான் அறிந்து கொண்டது நமக்கு நம்பிக்கையா இருக்கிறவங்க, நமக்கு பிடிச்சவங்க, நாம ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு கட்டத்துல நமக்கு எதிரி ஆயிடுறாங்க. காலத்தின் வாழ்க்கையில நடக்கிறதாங்க. அப்போ அவரை எதிரியா பார்க்காம, அவர் அந்த மாதிரி ஒரு தவறான கோணத்துல பார்க்காம, நம்ம இருந்த போது நமக்கு அவர் சில உதவிகள், நம்மோடு அவரு சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள், நம்ம நண்பர் எந்த அளவுக்கு இருந்தாங்க, நம்ம தோழி எந்த அளவுக்கு நம்மளோட சந்தோஷமா அந்த நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். அவங்க நம்மளுக்கு எதிராக செய்த எந்த ஒரு சொல்லோ செயலையோ மனதில் இருந்து விட்டுருங்க. உங்களோட நல்ல மட்டுமே மனதில் சுமந்து கொண்டு இருங்கள் அப்படின்னு ஐயா சொல்ல வர்ற மாதிரிதான் இந்த படங்களை அந்த ஓவியர் ரமாவோட நேச்சுரல் படத்தை விட்டுட்டு இந்த அழகான அவர் வரைந்த ஓவியத்தை டேபிள்ல வச்சது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. அருமையான சிந்தனைக்கு உட்பட்ட ஒரு கதை, இன்றைய வாழ்வியலுக்கு பொருத்தமான கதையும் கூட. வணக்கம். அரவிந்துக்கு பாராட்டுக்கள். நன்றி. நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்து பின்னோட்டம் முழங்க யாரும் இல்லைன்னா நிறைவு பொதுச்செயலாளர். வணக்கம். சொல்லுங்க தோழர். இன்றைய கதை சொல்லி அரவிந்தன் இளைஞராக இருந்ததுனால ஆனா அவருடைய ஆர்வத்தை நம்ம பாராட்டணும். அவர் அந்த ஒரே துள்ளலும் ஓட்டமுமாக அந்த கதையை சொன்னாலும் கூட மிக அவருடைய அனுபவம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. ஒருத்தர் கூட பின்னூட்டத்துல அவருடைய ஒரு நூலகர் அகிலன் அவர் கூட குறிப்பிட்டிருக்காரு. அதாவது அனுபவம் வாய்ந்த நம்ம ஐயா வேலாயுதம் ஐயா அவங்களும் தன்னுடைய அனுபவம், அதாவது இளைஞராக இருக்கக்கூடியவர் இப்படி கதை சொல்லும் தான் அனுபவத்தை ஆரம்பிச்ச அரவிந்தன் அவர்களும் இன்று ஒருங்கே கீராவை முன்னிலைப்படுத்தி பேசியது நமக்கு ஒரு அனுபவமா இருந்தது. அது உண்மையிலே அதைத்தான் சொல்லணும். விஜயா பதிப்பத்தினுடைய வேலாயுதம் ஐயா இயல்பாக அவருடைய கீராவுடைய நினைவுகளை பகிர்ந்தார்.
இதோ நம்மள்ட்ட கீரா உட்கார்ந்து இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி நமக்கு அந்த ஒரு காட்சி கொடுத்தார். பொதுச் செயலாளர் வந்து அவருடைய ஆரம்பத்தில் இல்லை இப்போ பின்னூட்டமா சொல்லும்போது கூட அது எல்லா இடங்களுக்குமே உண்டு. ரவீந்திர பாரதி சொன்னதுதான், நம்மளுடைய படைப்புகள், நம்முடைய சிறுகதையை போடும்போது அதுக்குள்ள படம் போடும்போது சில சமயம் சம்பந்தமெல்லாம் போட்டுருவாங்க, எரிச்சலா தான் வரும். அதை நகைச்சுவையோட சொன்னாரு. ஆரம்பத்துல போய் சொன்னதுதான், அது நம்ம வந்து இந்த நிகழ்வு போகும்போது அப்படியே ஒரு விஸ்வரூபம் எடுக்கு. அதனுடைய பரிமாணம் வந்து போக 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 கீராவை வந்து நம்ம முன்னாடி வந்து ஆண்டவன் பெருமாளா எல்லாம் கிருஷ்ணன் வந்து விஸ்வரூபம் எடுத்த மாதிரி நமக்கு அவர் வந்து இன்னும் கீராவனுடைய பரிமாணம் இன்னும் தோண்ட வரக்கூடிய சுரங்கம் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுதான் ஒரு பெரிய வெற்றி. நம்ம வந்து இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து சொல்றதுல வந்து அதான் அந்த ரவீந்திர பாரதி சொன்னாரு, கீராவை பத்தி அநேக ஆளுமைகள் அவரை பத்தி சொன்ன, அதான் எழுத்தில் வராத அந்த கீராவினுடைய அவரோடு இருந்த தொடர்பு அனுபவங்களை பற்றி சொல்றது வந்து நமக்கு புதிதாக இருக்கிறது. தமிழகத்துக்கும் அது புதுசா தான் இருக்கும். இதை வந்து ஏதோ ஒரு வகையில இதப்புறம் நம்ம ஆவணப்படுத்தினா உண்மையிலே நல்லா இருக்கும். ரவீந்திர பாரதி ஐயா சொன்னதையும் நானே அதை வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமே. அடுத்து பின்னூட்ட வழங்க யாரும் இல்லைல்ல? நிறைவாக பொதுச் செயலாளர் டாக்டர் அரமன் அவர்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்ல, ஏற்கனவே சொல்லிட்டீங்க. சரி சொல்லிட்டீங்க. நான் அதையும் நினைச்சேன். சரி தோழர், பதிவு பின்னூட்டத்தை பார்க்கலாம். புனிதவதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, கதை சொல்லி அரவிந்தனுக்கு பாராட்டுகள். குருலட்சுமி அவர்கள், நினைவுகள் எப்போதும் இனிமையானவை. கீரா ஐயா பற்றிய நினைவலைகள் பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா. அகிலன் நூலகர், அனுபவம் வாய்ந்த வேலாயுதம் ஐயாவும் அனுபவத்தை ஆரம்பித்துள்ள அரவிந்தன் அவர்களும் கலந்து கொண்டது கீராவின் எழுத்துக்கு கிடைத்த வெற்றி. அருமையான பின்னோட்டம், பதிவு பின்னோட்டம். அடுத்து குருலட்சுமி அவர்களே, கதை சொல்லி வளரும் இலக்கிய ஆர்வலர் அரவிந்தன் தம்பிக்கு வாழ்த்துக்கள். ஆயிஷா சித்திகா வந்து, தோழர்களுக்கு வணக்கம். கீரா ஐயாவுடனான அனுபவங்கள் பகிரும் நிகழ்வு மிக அருமை, மிக சிறப்பு. நன்றிகள். தம்பி அரவிந்தனுக்கு வாழ்த்துக்கள். அறச்செல்வி அம்மா, சிறப்பு விருந்தினரின் அனுபவ பகிர்வு அருமை. தம்பி அரவிந்தனுக்கு வாழ்த்துக்கள். மேரி லோசினி, வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகள். கீரா மனிதநேய மிக்கவராக நம் கண்ணெதிரே தோன்றுகிறார். அசல் கதையை அரவிந்தன் அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்திருந்த விதம் பாராட்டுக்குரியது. ரேவதி டீச்சர் போட்டிருக்காங்க, விஜயா பதிப்பகம் வேலாயுதம் ஐயா அவர்கள் கீரா நைனா அவர்களை பற்றிய செய்திகளை சுவாரஸ்யமாக கூறியமை அருமை. பதிவு பின்னோட்டம் வழங்கியவர்களுக்கு மிக்க நன்றி. பொதுச்செயலாளரே, நாளைய நிகழ்வுக்கு சொல்றீங்களா? நாளை கதை ஓட்டம். கதை சொல்லி வந்து அவரும் மாணவர் தான். மனோ, ஸ்ரீ மணக்குளை விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, BA தமிழ் முதலாண்டு. நாளை கீராவும் நானும் என்ற பகுதியை பேச வருவது பற்றி பின்பு அறிவிக்கப்படும். நாளை காலை அறிவிக்கப்படும். மிக்க நன்றி. அடுத்து நிறைவாக சாதனையாளர் வேலாயுதம் ஐயா, விஜயா பதிப்பாளர், விஜயா பதிப்பக உரிமையாளர் திரு வேலாயுதம் அவர்கள் ஏதாவது நிறைவா சொல்ல விரும்புறீங்களா? சரி, அவர் இல்லைன்னா கதை சொல்லி அரவிந்தன் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
திறமை அடுத்து அடுத்து கீராவின் மைந்தர் பிரபாகர் ஐயா ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? அவருக்கு இந்த அந்த பையன் கதை நல்லா சொன்னாப்புல, அருமையா சொன்னான், நல்லா இருந்தது. அடுத்து அண்ணாச்சி வேலாயுதம் ஐயா சொன்ன விஷயங்கள் பூரா எல்லாரும் கேட்டிருப்பிய. அது முற்றிலும் உண்மை. ரொம்ப நெருக்கம்னா அப்படி ஒரு நெருக்கம் அப்பாவோட. விஜயா பதிப்பகம் அந்த விருது வந்து ஒரு ஒரு 1,00,000 உங்க பேர்ல விருது கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கொடுக்க போறோம் ஐயா அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி வேலாயுதம் சொன்னதுக்கு 1,00,000 என்ன 1,00,000 வேலாயுதம், நான் 1,00,000 கொடுக்கேன், 2,00,000 கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அது இவர் சொன்னாரு, அது நல்லா இருக்காது, நீங்க உங்களுக்கு உங்க பேர்ல கொடுக்கறதுக்கு நீங்களே காசு கொடுத்தா எப்படி, அது அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் சிவகுமார் நடிகர் சொன்னார், அதுக்கான ஆள் இருக்கு அதுக்கு அப்படின்னு சொன்ன உடனேதான் சக்தி மசாலா அவங்கள சொல்லி அவங்க ரெண்டையுமே அவங்களே கொடுத்து ரெண்டு பிறகு மறு வருஷம் அந்த கோணாங்கிக்கு கொடுக்கும்போது 5,00,000 கொடுக்கும்போது அது 5 ஆக்கிட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடை, எவ்வளவு பெரிய மனசு அவங்களுக்கு. வருஷம் கீரா பேர்ல 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அவங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அவங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் அவர். துரைசாமியும் சாந்தி துரைசாமியும் அப்படி அந்த தம்பதிகள் அந்த மாதிரி செய்யறாங்க அவங்க. அவ்வளவுதான். மிக்க நன்றி ஐயா. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது ஒரு பெண்ணு கற்பனையில வரைஞ்சிருக்காப்புல, ஆனா அது பொய்யா போயிடுச்சு. ஆனாலும் பொய்யினாலும் சரி அது அசலாகவே இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஓவியத்தையே வைத்து விடுகிறார். ரொம்ப அருமையான கதை. அடுத்து இந்த மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் இந்த ஆலோசனை எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு பிரமிப்போட வியப்போட கேட்டாரு. அது வந்து பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்கள் 100 ஆண்டு கண்ட ஆளுமைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டாரு. அந்த புத்தகத்தின் அடிப்படையிலும் பிறகு இன்னொரு செய்தியும் சொன்னாரு. அதன் மூலமாக அவருக்கு இந்த எண்ணம் உதித்தது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து கீராவினுடைய கதையான ஓட்டம் என்ற கதையை நாளைக்கு கதை சொல்லி வாயிலாக கேட்க தோழர்கள் நிறைய பேரை அழைச்சிட்டு வந்து இணைவோம் என்று சொல்லி நாளைய தினம் 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகின்ற இந்த நாளும் ஒரு கதை நிகழ்வில் இணையவழி நிகழ்வுக்கு எல்லோரும் பங்கேற்போம் என்று சொல்லி